வணக்கம். ட்ரேடிங் குரு காமிச்சிருக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பேர் டி தினேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரெக்கரிங் டெபாசிட் வெர்சஸ் எல்ஐசி ஜீவன் உற்சவ். ஸோ ரெக்கரிங் டெபாசிட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு கிளைண்ட் வந்து 10,000 பே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5% போஸ்ட் ஆஃபீஸில் தான் கொடுக்குறாங்க. ஸோ டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 10 years வச்சுக்கலாம். ஸோ இன்வெஸ்டர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 12 lakhs வரும் 10 years பே பண்ணதுக்கு. ஸோ எஸ்டிமேட் ரிட்டர்ன்ஸு அதாவது 6.5 இன்ட்ரெஸ்ட் போட்டோம்னா 4,89,871 வரும் அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக 10 வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16,89,871 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்கரிங் டெபாசிட்டோட டீட்டெயில்ஸு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி ஜீவன் உற்சவ். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி நீங்கள் இதுலேயும் மந்த்லி 10,000 பே பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதோட சம்மர் சூட் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs வரும். ஸோ டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 10 years வரும். நீங்கள் டோட்டலாக நீங்கள் கட்டின அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷத்துக்கு 12 லட்ச ரூபா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கட்டியிருப்பீங்க. ஸோ இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கவர் இருக்குது. ஆர்டியில் லைஃப் கவர் கிடையாது, இங்கே லைஃப் கவர் இருக்குது. இந்த லைஃப் கவர் வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs இருக்குது. ஸோ இதே சப்போஸ் நார்மல் டெத்தாக இருந்தால் 10 lakhs வரும். இதே வந்து ஆக்சிடென்ட் டெத்தாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 20 lakhs வரும். ஸோ அப்படியே டபுள் ஆகும் அமௌண்ட்டு. ஸோ இது வந்து லைஃப் கவரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 11ஆவது வருஷம் 12 வருஷம் கேப் விட்ருவாங்க. 13ஆவது வருஷத்துலேருந்து எவ்ரி இயர்ஸ் உங்கள் சம்மர் அசூட்லேருந்து 10%, அதாவது 1 லட்ச ரூபா உங்களுக்கு பேசிவ் இன்கமாக இயர்லி பேசிஸில் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க டில் உங்களோட 100 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட்டாக உங்களுக்கு 14 லட்ச ரூபா கொடுப்பாங்க. இந்த 14 லட்ச ரூபா எப்படி கால்குலேட் பண்ணாங்கன்னா, உங்கள் சம்மர் அசூட்லேருந்து 10 லட்ச ரூபா அப்படின்னா அதுக்கு 4% வந்து இயர்லி பேசிஸில் அவங்க போனஸ் கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 10 years பே பண்ணியிருப்பீங்க. 10 yearsக்கு சம்மர்ஸில் வந்து 10 lakhsன்றப்போ கிட்டத்தட்ட 4 lakhs வந்து உங்களுக்கு போனஸாக கிடைக்கும். ஸோ ஃபைனல் செட்டில்மெண்ட் 100 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு 14 லட்ச ரூபா உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எவ்ரி இயர் 1 lakh கொடுத்தது போக 100th years முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு 14 லட்சமும் கையில் கொடுப்பாங்க. என்னையை பொறுத்தவரை ரெக்கரிங் டெபாசிட்டை விட எல்ஐசி ஜீவன் உற்சவ் பிளான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து கவர் லைஃப் கவர் கிடச்சிடும். செகண்ட் பாயிண்ட் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகாது. இப்போ எல்ஐசி ஜீவன் உற்சவில் 10% கொடுத்துட்டாங்கன்னா டில் 100 years வரைக்கும் 10% உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. பட் ரெக்கரிங் டெபாசிட்டை பொறுத்தவரை டிபெண்டிங் அப்பான் ஆர்பிஐ நார்ம்ஸ் பிரகாரம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ்னால சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். நன்றி.